இருந்து வரேன். இந்த கோயில் ஆரம்பிச்ச புதுசுல வந்து மல்லாங்கல்ல வந்து எங்க அக்கா பொண்ணு சொன்னாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தண்ணி அடிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நானே. இங்க வந்ததுக்கப்புறம் சாமி நான் ரூ. 1 கூட செலவு பண்ணல. ஒரு சிவப்பு கயிறு மட்டும் என்னைய வாங்கி கொடுக்க சொன்னாங்க. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. 1 மணி நேரம் இங்க அம்மா முன்னாடி எங்க வீட்டுக்காரர் உட்கார வச்சிருந்தாங்க. நாங்க 2 பேருமே உட்காந்துருந்தோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்கேயே இருங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு நாள் வந்துட்டு போனது தான். அதுலேருந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறதே கிடையாது. என் குடும்பம் நல்லா இருக்கு. கஷ்டம் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை. எங்கள் பெரியப்பா ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. அது சொல்ல முடியாத அளவு தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை கூட சரியாயிடுச்சு. நான் இது வரைக்கும் ஒரு 50 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பேன். 50 பேருக்குமே பிரச்சனைகள் தீர்வாகி அம்மாவுக்கு முடிஞ்ச அளவு ஏதோ அவங்களால அரிசியோ இல்லை காயோ ஏதோ ஒரு அன்னதானத்துக்கான உதவிகள் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. 50 பேருக்குமே நினைச்ச காரியம் நடக்குது. வேற ஒன்றும் இவங்க காசு அந்த மாதிரிலாம் வாங்குறதில்ல. ஒரு எலுமிச்சம்பழம் தான் கொடுப்பாங்க. அதை போய் நம்ம நிலவாசல்ல கட்டி வச்சுட்டு நம்ம நினைச்சது காணிக்கை கேட்கறது வந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர். அது மட்டும் நம்ம விட்டு அழுதுட்டு போனோம்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது. எதுவுமே வீண் போகலை. குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட கரு உருவாகிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்து இருக்காங்க. எனக்கு வந்து அம்மா அப்பாவே இல்லை. ஆனால் நான் அம்மா அப்பாவா எல்லாமே நினைக்கிறது இந்த அம்மாவை மட்டும்தான். எனக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு போனேன்னா எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா மட்டும்.